ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் அல்வா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக நட்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. திருப்பி அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நான் 3 கப்பு அளவுக்கு பீட்ரூட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். போட்டுட்டு அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 கப்பு பீட்ரூட்டுக்கு 1.5 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகும். பாலோடு சேர்ந்து பீட்ரூட் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா குழையா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. சுகரும் நல்லா மெல்ட் ஆகிட்டு வர ஆரம்பிச்சிரும். சிம்மிலே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டே இருந்தோன்னா அடிக்கடி நல்லா சாஃப்டாக ஆகிடும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி இல்லைன்னா 2 இல்லை 3 ஏலக்காய் தட்டி கூட போட்டுக்கலாம். பீட்ரூட் பாருங்கள், நல்லா குழஞ்சி நல்லா சாஃப்டாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் இருக்க இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் எல்லாமே ஃபுல்லாக போனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த சுகர் நல்லா பீட்ரூட்டோடு சேர்ந்துருச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸு, நமக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அது எல்லாமே போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பாதாம், முந்திரி போட்டிருக்கேன். கடைசியாக இறக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பீட்ரூட் அல்வா ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.